தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/7/2016 சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 10:43 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி. நவ கோள்கள் செய்ய நினைச்சா லிமிட் இல்லாம செய்யும், யாருமே அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. சில பேர் போவாங்க வீதியில, போற போது சொல்லுவாங்க அவருக்கு சுக்கிர திசை, ஏறக்காரு இறங்கக்காரு இருக்கு அப்படிம்பாங்க. அப்படி ஒரு சிலருக்கு என்னென்ன திசைகளாலே மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் வந்திருக்கு. நல்ல நாள் பார்த்து நம்ம எந்த காரியமும் செய்யணும்னு தான் ஒரு புது முயற்சிகள் செய்கிற போது இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்பாங்க. தொலைபேசி வாயிலாகவும் கேட்பார்கள், வீட்டுக்கு வந்தும் கேட்பாங்க. அப்படி கேட்கிற பொழுது இந்த நல்ல நாள் நமக்கு எப்பப்ப வருதோ அதுகளை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த நல்ல நாள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சில நாட்கள்ல நம்ம சில காரியங்களை செய்தால் அது தாமதமாகவே போய்கொண்டிருக்கும், முடிவடையாது. ஒரு நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னா அன்றைய நாள் கரிநாளாக இருக்கக்கூடாது. முதல்ல அதை பார்க்கணும், கரிநாள் இருக்கக்கூடாது. அடுத்து அஷ்டமி நவமி அப்படிங்கிற திதி வந்தால் அவர்களை பெரும்பாலும் தவிர்த்து விடுவார்கள். அதற்கு அடுத்து மரண யோகம் இருக்கக்கூடாது, அன்றைக்கு யோக பிழை இருக்கக்கூடாது. சித்த யோகம், அமிர்த யோகம் அப்படி என்ற யோகங்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து ஓரைகளிலே செவ்வாய் ஓரை, சனி ஓரை இருக்கக்கூடாது. அதிலே கூட குரு ஓரை, நல்ல ஓரை என்றாலும் கூட முதல் விருந்து சாப்பிட்டால் பகையாகிவிடும் என்கிறார்கள். இப்படி சில ஓரைகளுக்கு நன்மைகளும் உண்டு, தீமைகளும் இருக்கிறது. குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரையில் எல்லாமே செய்யலாம். ஆனால் ஒரு சில காரியங்கள் ஒரு சில ஓரைகளில் செய்யக்கூடாது. அந்த ஓரைக்குள்ள பலன்களை பார்த்து ஓரைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு. அதுல ரோகம், சோரம், விஷம் அப்படிங்கிற நேரம் வரக்கூடாது. அதற்கு பிறகு ராகுகாலம், யமகண்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம குறிப்பிடுகிற நேரத்தில் சுபகாரியம் செய்பவர்களுக்கு இதான் முக்கியமானது. எல்லாத்துக்கும் மேலாக சுபகாரியம் யார் நடத்துறாரோ அந்த நடத்துபவருக்கு அன்றைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடாது. சில சமயங்கள்ல இந்த திருமண நாள் சந்திராஷ்டமம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும். சாந்தி முகூர்த்தம் சந்திராஷ்டமத்தில் வச்சிடக்கூடாது. ஆகையினாலே சந்திராஷ்டமம் ஒரு கடை திறப்பு விழா, ஒரு முக்கியமான சடங்குகள், நிகழ்ச்சிகள் எல்லாமே அன்றைக்கு சந்திராஷ்டமமா அப்படின்னு பார்க்கணும். 8லே சந்திரன் ஒரு 2.25 நாள் சஞ்சரிக்கும். அப்படி 8லே சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுதுதான் அஷ்டமத்து சந்திரன் அலைச்சலை கூட்டும். இன்றைக்கு சந்திராஷ்டமம், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றது வழக்கம். இன்றைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சனிக்கிழமை, இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அவர்கள் புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. பழைய முயற்சிகளிலே தொடர்ந்து அப்படியே செய்யலாம். இறை வழிபாட்டு சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும். அப்படி சுபகாரியத்திற்கு செல்கின்ற பொழுது எந்த திசை பார்த்து செல்ல வேண்டும், எந்த திசை நோக்கி அமர வேண்டும், என்ன மாதிரியான யோகங்கள் வர வேண்டும், எப்படிப்பட்ட சுத்தமான நாளாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதன்படி நாம் அமைத்துக் கொண்டால் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்பதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் நாள். இன்றைக்கு உயர் பதவியில் உங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உல்லாச பயணங்களை மேற்கொள்ள ஒரு சிலர் முன் வருவார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் இனிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். தொடர்கதையாக வந்த கடன் சுமை இன்று குறையும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். வங்கிகளில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும். அதாவது வங்கிகளில் உங்களுக்கு நீங்கள் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. துணிந்து செய்த காரியத்தில் வெற்றி கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். கடகராசி நேயர்களே, புதன் சுக்கிரன் இணைந்திருக்கும் இந்த நாளில் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம். விவாகத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் மீண்டும் சேர ஒரு வழிபிறக்கும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை நீங்கள் கருதலாம்.
அதிகாலையிலேயே தொலைபேசியில் வரும் தகவல் அனுகூலமானதாகவே இருக்கும். சிம்மராசினியர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், பாராட்டும் புகழும் கூடும், நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாகவே இருக்கிறது. கல்யாண கனவுகள் நனவாகும், தடைகள் அகலும், தனலாபம் குவியும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்வீர்கள். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும், திகைக்க வைக்கும். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. அதற்கேற்ற விதத்தில் வரவு உங்களுக்கு வந்து சேரும். மருத்துவ செலவு ஓரளவு ஏற்படலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள். விரயங்களை சமாளிக்க விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு, நாடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. அரசு வழி சலுகைகள் வருவதில் தாமதம் ஏற்படலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அது மட்டுமல்ல, நண்பர்களை பகித்துக் கொள்ளாமல் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனம். விருச்சிக ராசி நேயர்களே, ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். உடல்நலம் சீராக இருக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். பணப்பொறுப்புகள் உங்களுக்கு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களின் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் இந்த நாளில். சனிக்கிழமை என்பதனாலே அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், ஆனந்தம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அந்நிய மதத்தார் இனத்தாரின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இடையூறு சக்திகள் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். என்னதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயங்களை நீங்கள் சமாளிக்க இயலாது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வரும் நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். வீடு வாங்கும் முயற்சி விற்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாகவே இருக்கும். திடீர் விரயங்கள் மாலை நேரத்தில் ஏற்படலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் அமையப் போகின்றது. விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவர். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அது மட்டுமல்ல, குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.